Hi, this is 10th class NCERT Physics, Light Reflection and Refraction. Question number 20. A cubical vessel with opaque walls is so placed that the eye of an observer cannot see its bottom but can see the entire wall CD. A small object is placed at O at a distance B is equal to 10 cm from corner D. What minimum depth of water should be poured into the vessel which will enable the observer to see the object? இந்த கொஷினில் இந்த ஒபேக் வாட்டர் டேங்க் இருக்குது. வாட்டர் டேங்க்கில் ஆப்ஜெக்ட் வந்து பீன்ற பிளேஸில் இருக்குது. பீன்றது ஓடின்றது பீன்ற பிளேஸில் இருக்குது. அதுதான் ஆப்ஜெக்ட் பி. ஸோ அது வந்து ஓன்ற பாயிண்டில் இருக்குது. தட் இஸ் 10 சென்டிமீட்டர். இந்த ஓடின்ற கார்னர்லேருந்து நம்ம பிக்கு பார்க்குறோம். ஸோ அது இல்லாமல் இந்த ஹெச்ன்றது ஹைட்டு, ஹெச் இந்த சைடு இருக்கிறதும் ஹைட்டு, இங்கே இருக்கிறதும் ஹைட்டு தான். இந்த ஹெச்ன்ற பிளேஸும் ஹைட்டு தான். இப்போது எஃப்ஜிங்கிறது இடி இஸ் ஈக்குவல் டு ஹைட்டு. எஃப்ஜி அண்ட் இடி இஸ் ஈக்குவல் டு ஹைட்டு. இதில் வந்து இடி வந்து ஹெச்சை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இடி இதுவும் ஹைட்டு தான். ஸோ இடின்றதும் ஹைட்டு தான் இங்கே. ஸோ இப்போ நம்ம இதுக்கு இடிக்கு ஹெச் ஈக்குவல், தென் இஓ. இப்போ இஓவில் தான் உங்களுக்கு இஓ இஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் பி. ஸோ ஹெச்ன்றது இந்த ஃபுல் பார்ட்டு. இந்த ஃபுல் பார்ட்டில் ஈவோ நீங்கள் இந்த ஹெச் மைனஸ் பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் ஈவோ. ஸோ ஃபுல் லென்த்து ஹெச்சு, அதில் பீன்ற பார்ட்டை மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது தான் ஈவோ. Let us apply by Snell's law. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரேஸு வேவ்ஸ் வந்ததுன்னா நம்ம என்ன இந்த ஸ்னெல்ஸ் லாவில் எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ தட் இஸ் UNW sin I is equals to UA sin R. ஸோ sin I, இப்போது இந்த sin I is equal to UAS sin R by UW ரெசிப்ரோக்கல் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ UW ரெசிப்ரோக்கல் ஆகிடுச்சு. இப்போது sin I is equal to sin, இப்போது இந்த ரே பார்க்கும்போது 45 டிகிரி நமக்கு டினோட் பண்ணுது. ஸோ sin 45 டிகிரி எடுத்துக்கணும். பை வாட்டர் லெவல், நம்ம வாட்டர் லெவல் பற்றி கேல்குலேட் பண்ணும்போது எப்போவுமே நம்ம 4/3 தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ 4/3 வந்து டினோட்டட் பை வாட்டர் லெவல். இப்போது sin 45ஓட வேல்யூ 1/√2 by 4/3. இப்போது 1/√2 இன்ட்டு இங்கே இருக்கிற இந்த டிவைடில் வரும்போது இந்த 4/3 ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போ 3/4 ஆகிடும். ஸோ 1 × 3 3, 4√2 4√2 ஆகிடும். ஸோ இந்த 3ன்றது எதை உங்களுக்கு டினோட் பண்ணுதுன்னா அந்த அட்ஜசன்ட் சைடையும் 4√2ன்றது ஹைப்போட்டெனியஸையும் நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போது இதில் பார்த்திங்கன்னா இந்த 3ன்றது அட்ஜசன்ட், 4√2ன்றது ஹைப்போட்டீனியஸ். இவன் நம்ம எப்படி அதை டயக்ராமில் பண்ணலான்னா, இப்போ நம்ம வந்து பைத்தகரஸ் தியரமில் தான் எடுக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ FEOன்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ அதில் F1ன்ற பிளேஸு உங்களுக்கு ஹைப்போட்டீனியஸ், தட் இஸ் 4√2. E1ன்றது அட்ஜசன்ட்டு, தட் இஸ் 3 சென்டிமீட்டர். ஸோ 3ன்னு எடுத்துக்கணும் நம்ம. ஸோ இதை தான் நம்ம இந்த பிக்சரில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா ஈஸியாக இதோட கேல்குலேட் பண்ணிக்கலாம். இதோட வேல்யூஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ tan I is equals to 3/EFன்னு எடுத்துக்கணும். ஸோ EFன்றது ஆப்போசிட் பிளேஸ். ஸோ tan I is equals to 3 இந்த EF எப்படி கால்குலேட் பண்ணோன்னா, in பைத்தகரஸ் தியரம் FO is equals to EF plus EO. ஸோ EF இதில் நமக்கு தேவையான
இந்த FO is equal to EF plus EOவில் நமக்கு தேவையானது EF தான். ஸோ அப்போ FO மைனஸ் EO ரெசிப்ரோக்கல் ஆகிடும் EO, ஸோ இஸ் ஈக்குவல் டு EF ஆகிடும். ஸோ அந்த EFோட வேல்யூ தான் நம்ம இங்கே நம்ம tan I is equal to 3 by EFன்னு நம்ம இங்கே எழுத போகிறோம். இப்போது 3 by FO is equal to 4 root 2 the whole square minus EO is equal to 3. So 3 power 2. இப்போ tan I is equals to 3 by 4 root 2 the whole square minus 3 root 2 இது 3 squared. ஸோ இது எல்லாமே நம்ம ரூட்டில் தான் எடுக்கணும். ஸோ ரூட்டில் எடுத்துட்டு 3 by root 4 root 2 the whole squared வந்து உங்களுக்கு 3 by root 32 வரும், minus 3 squared வந்து 9 வரும். இப்போது இந்த வேல்யூஸ் கீழே ரூட்டில் தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போது பார்த்தீங்கன்னா 4 root 2 the whole square 32 வந்துடுச்சு உங்களுக்கு, மைனஸ் 9 வரும், is equal to 3 by 32 minus 9 root 23 வருது. ஸோ தென் tan I is equal to OE by OF. நம்ம இப்போது OE by OF தான் எடுக்க போகிறோம். இதில் OEன்றது tan Iயோட வேல்யூ 3 by root 23 தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. இப்போ OEன்றது H minus B by H. ஸோ EFன்றது Hன்னு எடுத்துக்கணும், OEன்றது H minus Bன்னு நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ H minus B எப்படி எடுத்துக்கணுன்னா, EF இந்த OEன்றது இந்த பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா OEன்றது ஹெச்லேருந்து மைனஸ் பி நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட்லேயே நம்ம கொடுத்துருக்கோம். EO எப்படி எடுக்கணுன்றது அந்த இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே இருக்குது பாருங்கள், H மைனஸ் பின்னு. ஸோ அதுதான் வந்து EOக்கு. அண்ட் EFன்றது ஹெச்சோட வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். EFன்றது அந்த ஹைட்டு தான் உங்களுக்கு. ஸோ அதனால தான் அதை ஹெச்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது அது அங்கே பிக்சரில் இருக்க மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் H மைனஸ் பி வந்து இப்போது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ H by H மைனஸ் B by Hன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ H by Hக்கு 1 டைம் கேன்சல் ஆகிடும், 1 மைனஸ் B by H ஆகிடும். ஸோ 1 மைனஸ் B by H. இப்போது 3 root 23 is equal to 1 minus B by H. 1 மைனஸ் B by H ஆகிடுது. இப்போது நமக்கு இதில் தேவையானது B by H தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா B by H. ஸோ இந்த B by H நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடணும். B by H is equals to 1 minus 3 by root 23. இந்த சைடு ரெசிப்ரோக்கல் ஆகிடும் உங்களுக்கு. இப்போது B by H is equals to, இப்போ இதுக்கு நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா root 23 into 1 root 23 minus 1 into 3 3 ஆகிடும் by root 23. ஸோ root 23யோட வேல்யூ 4.796 minus 3 by 4.796 ஆகிடும். B by H is equals to 4.796ல் 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 1.796 ஆகிடும் by 4.796 வரும். தென் நல்லா பாருங்கள், கரெக்டாக மைனஸ் சிம்பிள் இருக்கிற பிளேஸில் மைனஸ் சிம்பிள் போடுங்க, ப்ளஸ் சிம்பிள் இருக்கிற பிளேஸில் ப்ளஸ் சிம்பிள் போடுங்க, இல்லைன்னா சம்மே உங்களுக்கு ராங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ H is equals to 4.796 B வந்து ரெசிப்ரோக்கல் ஆகிடும், 1.796 ஆகிடும் is equals to, ஆல்ரெடி கொஷின்லேயே வந்து உங்களுக்கு B வேல்யூ வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4.796 into 10 ஆகிடும் by 1.796 வரும். இப்போது H is equals to
4.796 into 10 47.96 ஆகிடும் by 1.796 இருக்கும். ஸோ இது டிவைட் பண்ணிங்கன்னா h is equals to 26.7 centimeter கிடைக்கும். Therefore 26.7 centimeter கிடைக்கும். Therefore the height up to which the water level should be poured into the vessel is 26.7 centimeter. ஸோ 26.7 centimeter height இருக்கும் போது நம்மளால் இந்த வெசல் வந்து பார்க்க முடியும். தேங்க்யூ.